பார்க்க ரொம்ப முட்டாளா? அதாவது முக்கியமா சொல்லணும், ஹச் வினோத்தோட படமே இல்லை இது. ஹச் வினோத் சதுரக வேட்டை, அந்த தீரன் அதிகாரம் இன்னும் மனசுல நிக்குது. நல்லா நடக்குது, ஓகே. ஆனா படம் நல்லா இல்ல. ஜனநாயகன் பிராக்கெட்ல பப்ஜின்னு போடுங்க, ஓகேங்களா? படம் கிளைமாக்ஸ்ல பப்ஜியுமே இருக்கு. ஆனா சில சீன் நல்லா இருக்கு, ஓகே. ஜென்சிக்காண்டி ஒரு 20 நிமிஷம், பெரியவங்க இருக்காங்க இல்ல, அவங்களுக்காண்டி ஒரு 10 நிமிஷம். குழந்தைய சார், உங்களுக்கு ஃபேனே குழந்தைய சார், அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போடு. ஃப்ரீ ஃபயர் கேமை ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு முக்கியமானது, ரோபோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம உட்காந்து, நான் மட்டும் இல்லை, என்னை விட டைஹார்ட் ஃபேன்னா அப்படியே உட்காந்துருக்கானுங்க. பர்த்தியம் மூட்டை வந்து குடோன்லேயே இருந்துக்கலாம் போலதே இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. விஜய் சாருக்குள்ள ஒரு மாசு அந்த இதெல்லாம் வந்து சேர்ந்துட்டு என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறத விட்டுட்டாங்க. படத்தோட டேரக்டர் ஹெச் வினோத் கிடையாது, அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர், 4th அசிஸ்டன்ட். அவர் படத்தோட அசிஸ்டன்ட் யார் தெரியுமா? படத்தோட டேரக்டர் யார் தெரியுமா? அனலரஸ். ஏன்னா அவர் கையில் வந்து மைக்கையும் இதையும் கொடுத்துட்டு போயிட்டார் போல இருக்கு. நீ எடுத்து எனக்கு அனுப்பணும். சாயந்தரம் வீட்டில் உட்காந்துட்டு டெய்லி ஃபுட்டேஜை வந்து எடுத்து, ரா ஃபுட்டேஜ் டெய்லி கட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு, இந்த சீன் கொஞ்சம் எடுத்து கொடுப்பா, நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னோன்னு எடுத்துக்க மாதிரி இருக்குது படம். விஜய் சாருடைய ஃபேர்வெல் படம் மாதிரி இது இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை அடுத்த படம் நடிக்கணும். கிளைமேக்ஸில் ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ், அட்லி, நம்ம நெல்சன் 3 பேர் வர்றாங்க. விஜய் சார் அவர் பார்த்தோன்னு ஓடுறாப்புல. சார் எங்கே ஓடுறீங்க, என்ன மாற்றம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா மாற்றம் வரும்னு ஒரு வேலை பிடிச்ச மாதிரி கையை காமிக்கிறாரு. அதுக்கு பதிலாக வந்து அவர் என்ன செஞ்சுருக்கலாம் தெரியுமா? எங்கே ஓடுறீங்க, அடுத்த படம் அடிப்பீங்களா, நான் ரெடியாக இருக்கேன், நான் கதை வச்சு கலாச்சிருந்தேன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு பதில் சொல்லியிருந்தாருன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு பின்னாடி நான் முடிவு சொல்கிறேன்னு ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். என்ன பொறுத்தவரை விஜய் சாருக்கு பெஸ்ட்டு ஃபேர்வெல் மூவி இது கிடையாது. படம் கண்டிப்பாக லேக். 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை தொங்க விட்டு, நம்மளை மட்டும் இல்லை ஃபேன்ஸையும் சேர்த்து தொங்க விட்டுறாங்க. 10 நிமிஷம் நெஞ்சு போய் போகிறாங்க. மறுபடியும் 20 நிமிஷம் அப்படியே விளையாடுங்க, மறுபடியும் கத்துறானுங்க. இது எதுக்கு? பட்டம் வந்து என்ன தெரியுமா? விஜய் சார் படம்லாம் பறக்கணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சரன்னு போடுவோம். தமிழ் சினிமாவில் ஏன் அந்த ட்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது? பாலா சார் வந்து படம் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னா, ஒரு சீன் பயங்கர ஃபன்னாக, ஒரு எலமெண்ட்டாக செம்மையான ஒரு சிரிப்பு காமெடி பண்ணிட்டு அடுத்த சீன் அப்படியே பேத்தாசம் மாத்தார். அப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க அப்படியே சோகமாயிடும். அப்படியே கொண்டு போய் கிளைமாக்ஸ் போய் முடிப்பார். அதனால பாலா படம்லாம் சக்ஸஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம வந்து பிதாமகன் எடுத்துங்களேன். அந்த பொன்மகள் வந்தால ஒரு சாங் போடுவாங்க தெரியுமா, ரீமிக்ஸ் சாங்ஸ். அந்த சாங்கை போட்டு விட்டு பயங்கரமாக ஆடி கீடி அனல் பறந்த பின்னாடி அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பானர் எடுத்து சூர்யா மண்டையில் அடிப்பாங்க டம்முன்னு. அப்போ பிஸ்னுடைய வீங்கி நிற்கும். அதுலேருந்து நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் தெரியுமா, அப்படியே நம்ம பாடியே ஷிவரிங் அப்படி நின்றும். அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுங்க, ஒரு சீன் பண்ணுங்க இந்த படத்தில் சொல்கிற மாதிரி. அதெல்லாம் பண்ணாத ரொம்ப வருத்தமாக இருக்கு. கண்டிப்பாக ஒரு காமெடி இருக்கு இல்லையா, அந்த ஸ்வீட் ஸ்டால் போயிட்டு ஏதாவது ஸ்வீட் வாங்கலாம் சொல்லும்போது, லட்டு 1 கிலோ போடுங்க, ஜிலேபி 1 கிலோ போடுங்க, பால்கோவா 1 கிலோ போடுங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 100 கிராம் கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல, அதைத்தான் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஜென்சிக்காண்டி ஒரு 20 நிமிஷம், பெரியவங்க இருக்காங்க இல்லை, அவங்களுக்காண்டி ஒரு 10 நிமிஷம். குழந்தைய சார், உங்களுக்கு ஃபேனே குழந்தைய சார், அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போடு. ஃப்ரீ ஃபயர் கேமை ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு முக்கியமானது, ரோபோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம உட்காந்து, நான் மட்டும் இல்லை, என்னை விட டைஹார்ட் ஃபேன்னா அப்படியே உட்காந்துருக்கானுங்க. சேவை இல்லாது. ஏற்கனவே குத்து ஆணையில் கோட்டில் லாஸ்ட்டில் போய் பாகிஸ்தானில் போய் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை தூக்கிட்டு ஒன்றும் இல்லை. அப்பயே உங்களுக்கு எல்லாரும் குத்தி விட்டாங்க. படம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும்ல, வேணாம் சார் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு இதை பண்ணி வச்சுருக்காங்க. படம் வந்து மிக்சடு ரிவ்யூ கூட கொடுக்க முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். ஆனால் மாஸ் தான். இந்த திருவிழா இனிமேல் நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னு நினைக்கும் போது உங்களே கஷ்டமாக இருக்குது. 8000 ஸ்க்ரீன் ரிலீஸ், 8000 ஸ்க்ரீனில் 2 லட்சம் பேர் உழைக்கிறாங்க. 2 லட்சம் பேருக்கு வந்து இன்றைக்கி மாத வருமானம் வந்து விஜய் சார்னால கிடச்சிருக்கும். அதெல்லாம் மிஸ் ஆக போகிறது நினச்சா உண்மையிலே வேதனை இருக்குது. என்ன பொறுத்தவரை இது சரியான ஃபேர்வெல் கிடையாது. இன்னொரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 12 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சது. அவனாலாம் இன்னைக்கு போடலை, அவர் 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து பிரெயின் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிக்காமல. ஒரு அனிருத் வந்து உண்மையிலே விஜய் சார் வந்து இவ்வளோ தூரம் சிஎம் ஆனதுக்கே பெரிய பேக் பண்ணு நான் சொல்லுவேன். அனிருத் சார் என்னதான் நீங்கள் ஆதவர்ஜுனாவோ என்னதான் புஷியான இருந்தாலும் என்னை பொறுத்தவரை சிஎம் ஆனதுக்கு ஒரு முதல் காரணமாக நான் சொல்றது அனிருத்தோட சாங்கு. எல்லா ஜென்சி கிட்ஸையும் பாட வச்சுச்சு. எல்லா கிட்ஸையும் நான் எலெக்ஷன் டே அன்னைக்கே பாடினானுங்க. அந்த அளவுக்கு பண்ணது அனிருத். வயலன்ஸ் இல்லாமல் இருக்குமா? ஆக்ஷன் வந்துட்டாவே வைலன்ஸ் இருக்கு. அதாவது ஒருத்தர் சுட்டைன்னு வச்சுங்களேன், செத்துட்டான்னா அது வந்து சர்டிஃபிகேட் கிடையாது. நீங்கள் அவனை பார்த்துட்டு திரும்ப சுட்டுக்கிட்டே இருக்கீங்க டப்புன்னு. ஏன்? அப்போ உங்களுக்கு அந்த வன்மத்தை வந்து நீங்கள் வந்து காமிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும். ஸோ சர்டிஃபிகேட் கொடுத்தது தப்பு இல்லை. ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு 10 மினிட்ஸ் சீன் வந்து இன்னைக்கு எல்லா குழந்தைகிட்ட போய் ரீச் ஆயிருக்கும். குட் டச் பேட் டச் சீனு. அந்த சீனை வந்து பண்ணிவிட்டு உள்ளக்க வந்து 18 வயசுக்கு முன்னாடி உள்ளவன் எவனுமே வரமாட்டான். 5 வயசு குழந்தைய வர அந்த குட் டச் பேட் டச் சீன் நடக்குது.
சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம படம் பார்க்குற எல்லாரும் குட் டச் பண்றவனு பேட் டச் பண்றவனு தான் படத்தை பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஸோ அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மூவ் போட்டு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இது வந்து வாங்க போகுதுங்கிறது உறுதியாக தெரிஞ்சு போச்சு. அந்த சீனை தூக்கிக்கணும், அட்லீஸ்ட் இந்த சீன் தூக்கிக்கலாம். சரி, கடைசி படம் நம்ம சொல்ல வேண்டியதை அப்புறம் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஓகே தான், ஒருவேளை ஓடிடியில் வந்தோன்னு பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டும் போல. ஓகே, இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து விஜய் சார், அவரோட ஓப்பனிங் சீனுக்கு ஒரு 8 கோடி ரூபா செலவு பண்ணானுங்க. அந்தளவுக்கு ஒரு மாசான சீன் இருக்கு. ஆனால் வில்லனுக்கு 40 கோடி ரூபா செலவு பண்ணி வச்சிருக்காங்க. 25 நிமிஷம் வெறும் வில்லன் சீன் மட்டும் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் விஜய் சாரை காமிச்சுட்டு அடுத்து வில்லனை இன்ட்ரோ பண்றாங்கன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய மால் செட்டப் பண்ணிட்டு பாபி டியூலுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஹீரோ பாபி டியூலா விஜய் சாரான்னு கேட்குற அளவுக்கு இந்த படத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் வில்லனிசம் பண்ணிருக்காரு. அரசியல் மேடையிலயும் அவர் விமர்சிச்சிருக்காரு. அவர் எப்படி பண்ணிருக்காரு? சத்தியமா வந்து பிரகாஷ் ராஜ் சாரை வந்து போட்டிருக்க கூடாது. இது போட்டதுனால 2010ல் வந்த படமா 2000ல் வந்த படமான்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வருது. ஒரு நியூ புதுசா வந்து அப்படி வில்லன் மாதிரி நிக்கிறவனை கொண்டாந்து தூக்கி போட்டு அவரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாம பிரகாஷ் ராஜ் இந்த படத்துக்கு தேவையில்லை. சாரி பிரகாஷ் ராஜ் சார் வந்து டெல்லியில் இருப்பார்னு நினைக்கிறேன். உண்மையிலே சார் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கவே கூடாது. நடிச்சதுனால அந்த படம் வந்து பழைய பேட்டர்ன்ல போயிடுச்சு. விஜய் கையில வந்து எம்ஜிஆர் சாட்டை கொடுக்குற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. உண்மையிலே எம்ஜிஆர் சார் சாட்டை எடுத்து அந்த படம் சுத்தும் போது அவரும் இதே மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டு ஒரு மாதிரியா இருக்கும். அதுல வந்து ஒரு 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 ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனா விஜய் சார் சிஎம் ஆனதுலயே எங்களுக்கு ஈர்ப்பு இல்லை. ஓகேங்களா, என்னடா அது நடந்து போறதும் சரி எது பண்ணும்போது அந்த இது வரல, அந்த தோரணை வரல. ஒரு சினிமாட்டிக்காக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்க ஒழிய விஜய் சார் சிஎம் சார் அந்த மரியாதை வந்து யாரும் அந்த ஆஃபீஸர் கூட கொடுக்க மாட்டாங்க. உட்காந்து அவங்களும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன மரியாதை? ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துட்டு சிஎம் சார் உட்காந்துட்டு இருக்காருன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாரு? அப்போ அவர் பேசுறதை கேட்குறீங்களா? நீங்கள் வீடியோ எடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கே வந்து அந்த மரியாதை இல்லை. சிஎம்குள்ள இது கொடுக்க மாட்டுறாங்க. அந்த கெட்டப் அந்த தோரணம் வரல. அதைத்தான் நான் பார்க்குறேன். இவர் சாட்டை எடுத்துட்டு இருக்க மாதிரி காமெடியாக தான் இருக்கு. யாரும் கத்தலை, சீரியஸாக யாருமே கத்தலை. ஓகே, நல்லா நடக்குது. ஓகே, ஆனா படம் நல்லா இல்ல. ஜனநாயகன் பிராக்கெட்ல பப்ஜின்னு போடுங்க. ஓகேங்களா, படம் கிளைமாக்ஸ்ல பப்ஜியுமே இருக்கு. ஆனா சில சீன் நல்லா இருக்கு. ஓகே, நல்ல போர்ல சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்ல. புரியல அதெல்லாம் இல்ல. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். இந்த படம் தெலுங்கு படம் மாதிரி இருக்கு. ஆமா, வேற ஒண்ணு அதான் சொன்னேன். ஜனநாயகன் பிராக்கெட்ல பப்ஜின்னு போடுங்கண்ணே. இந்த 4 பேர் 5 பேர் அடிச்சு படம் பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஒரு 60 பேர் என்ன ஒன்றும் புரியல எனக்கு. இல்ல படம் பார்க்க ரொம்ப முட்டாளா? அதாவது முக்கியமா சொல்லணும், ஹச் வினோத்தோட படமே இல்லை இது. ஹச் வினோத் சதுரக வேட்டை அந்த தீரன் அதிகாரம் இன்னும் மனசுல நிக்குது. சும்மா அதே பேசிட்டு இருக்காங்க. என்னங்க பெண்கள் முதல்ல ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. பெண்களால ஆண்கள் வீணா போறோம். என்ன பெண்கள் பாதுகாப்பு இல்லை பாருங்க. சூப்பரா வராங்களே. நம்ம தான் பயந்து போறோம். வேற ஏதாவது கேட்கணுமா? காலகாலமா சொல்லிதாங்க இருக்காங்க. 50 வருஷமா. புரியுதுங்களா? வயலன்ஸ் எல்லா படமும் வருது. இதே ஸ்டோரி தான். கருப்பு கூட இதே தான். ஆனா கொஞ்சம் பரவாயில்ல. இது தெலுங்கு படம் சார். பாலகிருஷ்ணா படம் கிட்ட போய் நம்மளாம் பார்க்க முடியாது. அவங்க வேணா பார்க்கட்டும். இல்ல சில சீன்ஸ்லாம் ஓகே, கொஞ்சம் பார்க்க ரசிக்கிறமா இருக்கு. ரஜினி படம் அந்த மாதிரி ரசிக்கிறமா இருக்கு. படம்னா ஒண்ணு சிரிக்கணும், நெகிழ்ச்சியா இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. படம் ஓகே, பரவாயில்ல. அதான் சொல்றேன். நான் தில்லா பேசுறேன். ஆளுங்கட்சி நீங்க தில்லா போடுங்க. ஓகேவா? பிளாஸ்ட் எங்க தலைவர் படம். அண்ணா மச்சானா லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல அழ வச்சிட்டாங்க எங்கெல்லாம். சூப்பரா இருந்துச்சு. அனிருத் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரு. செகண்ட் ஹாஃப் எப்படி அப்படி இப்படியும் போனாலும் எங்க தலைவர் படம் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சாரி சார், எனக்கு ஓட்டு இல்லை, அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. சாரி. ப்ரோ எங்க தலைவர் படம் லீக் பண்ணும் போது எவ்வளவு பேசுனீங்க. நீங்களாம் லீக் பண்ணும் போது எவ்வளவு அந்த பேச்செல்லாம் காது இல்ல. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்களா, இப்ப கூட எவ்வளவு 2வது நாள் ஃபர்ஸ்ட் நாள் கூட எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் எனக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல பேச முடியல, தொண்டை வலிக்குது. கண்டிப்பா அடிக்கும்க்கா, கண்டிப்பா அடிக்கும். ஓகே, இது எல்லாம் வந்து ஃபேமிலியா பாக்குற படம் தான். வந்து பாருங்க, எல்லாரும் பாருங்க. என்ன சாங் காக்கா? ராமணமா வேண்டாம் நாங்க தான். ஓகே, எனக்கு வரல. ஓகே, சாரி.
விஜய் படம் வேலை நல்லா தாங்க இருக்கும். நீங்க என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஃபைட் சீன் எல்லா சீனும் மஜா தான். விஜய் வந்த ஸ்கிரீன் எல்லாமே மஜா தான். ராவண மவுண்டம் ஐயோ தேட்டரே பிளாஸ்ட் தான். என் வாய்ஸ்லாம் கேட்டீங்களா இல்லையா? வாய்ஸே போயிடுது. தொண்டையில ஆபரேஷன் மாதிரி சுத்தி நிக்கிறான் எல்லாத்துலயும். படம் சூப்பரா ஆகுது. கிளைமேக்ஸ் தான் பாவம் எல்லாரையும் கண்ணு கலங்க வச்சுட்டாங்க. என்ன மறுபடியும் இன்னொரு வாட்டி போனா நல்லா இருக்கும். வேணா பேசாம நைட் ஷோ வந்து உட்காந்து பாத்துடலான்னு இருக்கிறேன். அவரு வந்து சொசைட்டிக்கு வந்து நல்லது பண்றது லாஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மேபி திரும்பி வந்தா நல்லாதான் இருக்கும். பட் ஆனா எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப பிஸியா இருப்பாரு. பரவாயில்ல விடுங்க. மக்கள் நல்லது தானே பண்றாரு. கரெக்டா பண்ணா சரி தான். அப்படிலாம் சொல்ல முடியாதுக்கா. அவரால் முடிஞ்ச சப்போர்ட் அவர் பண்ணதான் செய்வாரு. மேபி கடைசி படம் அவருக்கு நேரம் என்ன பாவம் தெரியல. அவர் எப்ப ரிலீஸ் பண்றோம் அப்பதான் எல்லா பிரச்சனையும் வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒன்னும் இல்லக்கா, படம் சூப்பரா இருக்குது. எல்லாம் வந்து ஃபேமிலியா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போங்கக்கா. அப்படா